வணக்கம். வாங்க இந்த வரலாற்று பதிவுகளின் அலசலுக்குள்ள நாம நேரடியா போகலாம். இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் தமிழ் வரலாற்று நாவலாசிரியரை பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய அந்த நம்ப முடியாத ரொம்பவே விரிவான எழுத்து நடை இருக்கு. அது பல தசாப்தத்துகளை தாண்டியும் இன்னைக்கு வரைக்கும் வாசகர்கள் மத்தியில ஒரு சூடான விவாதத்தை ஏற்படுத்திட்டே தான் இருக்கு. சிலருக்கு அவர் ஒரு ஈடு இணையற்ற மேதை. ஆனா இன்னும் சிலருக்கோ இவரோட புக்ஸ படிச்சு முடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய டாஸ்க். சரி, யார் இந்த சாண்டிலியன்? ஏன் அவரை தமிழ் இலக்கிய உலகத்துல இவ்ளோ பெரிய அதிர்வலைகளை உருவாக்குனாரு? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஒரு நிமிஷமும் இந்த ஸ்லைட பாருங்க. ஒரு வாசகரோட நேரடியான ஆதங்கம் இதுல இருக்கு. 2006ல இணையத்துல நடந்த ஒரு விவாதத்துல சதீஷ் அப்படிங்கிற ஒரு வாசகர் தன்னோட விரக்தியை எப்படி பதிவு செஞ்சிருக்காரு பாருங்க. 10 பக்கத்தை படிச்சா கதை வெறும் 2 வரி தான் நகருதான். மீதி எல்லாமே ஜவ்வு மாதிரி இழுக்கிற வர்ணனைகள் தான ரொம்ப கடுமையா சொல்லிருக்காரு. இது ஏதோ ஒருத்தரோட கருத்து மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற எழுத்தாளரை பத்தின அந்த 2 மாறுபட்ட துருவங்களை இந்த கமெண்ட் ரொம்ப சரியாவே படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? இப்போ இணையத்துல பாத்தீங்கன்னா வாசகர்கள் தொடர்ந்து சாண்டில்யனை இன்னொரு ஜாம்பவானான கல்கி கூட ஒப்பிட்டு பேசுறத நம்ம நிறையவே பார்க்கலாம். கல்கியோட நாவல்கள் எல்லாம் ஒரு நதி மாதிரி ரொம்ப வேகமா சுவாரஸ்யமா போகும். சாதாரணமா படிக்கிறவங்க கூட ஈஸியா ரசிச்சு படிக்கலாம். ஆனா சாண்டில்யன் ஸ்டைலே வேற. பத்தி பத்தியா பக்க கணக்குல நீண்டுட்டே போற மிக அடர்த்தியான வர்ணனைகள் தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. இங்கதான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இவ்வளவு மெதுவான அடர்த்தியான வாக்கியங்களை வச்சுக்கிட்டு சாண்டில்யன் எப்படி இவ்வளவு பெரிய புகழையும் கோடிக்கணக்கான வாசகர்களையும் சம்பாதிச்சாரு? சரி, பகுதி 1. பேனாவின் பின்னணியிலுள்ள மனிதர், பாஷ்யம் முதல் சாண்டில்யன் வரை. இவர் யாருன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். 1910ல பாஷ்யம் ஐயங்காரா பிறந்த இவரோட லைஃப் ஜேர்னி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. காலேஜ் படிக்கும்போதே ராஜாஜியோட பேச்சுகளால ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்துல முழுசா இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ், சுதேசமித்ரன் மாதிரி பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ல வேலை செஞ்சிருக்காரு. அந்த பத்திரிகை அனுபவம் தான் அவருக்கு ஒரு உலகளாவிய பார்வையை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம 1945க்கு அப்புறம் சினிமாவிலையும் என்ட்ரி கொடுத்து ஸ்வர்க்க சீமா மாதிரி படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த நியூஸ் பேப்பர், சினிமா இந்த 2 அனுபவங்களும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் குமுதம் இதழ்ல தன்னோட வரலாற்று தொடர்கதைகளை எழுதி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சாரு. இதுல ஒரு செம்ம ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இணையத்துல எந்த கல்கிய காட்டி சாண்டில்யனை விமர்சனம் பண்றாங்களோ அதே கல்கி தான் சாண்டில்யனோட மிக நெருங்கிய நண்பர். சொல்லப்போனா சாண்டில்யனை ஆரம்ப காலத்துல ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி ஆனந்த விகடன்ல அவரோட சிறுகதைகளை வெளியிட்டதே கல்கிதாங்க. வி. சாமிநாத சர்மா போன்ற ஆளுமைகளும் இவருக்கு வழிகாட்டிகளா இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல திருக்கண்ணபுரம் சீனிவாசாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு பெரிய தமிழறிஞர்கிட்ட போய் முறப்படி ஆழமா தமிழ் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம்தான் அந்த கம்பீரமான சாண்டில்யன் மொழி நடை உருவாச்சு. அடுத்து பகுதி 2. வர்ணனைகளின் மாஸ்டர், வரலாற்றை ஆழமாக உருவாக்குதல். இவரோட அந்த சர்ச்சைக்குரிய ஆன தனித்துவமான ஸ்டைல் எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். சாண்டில்யனோட தீவிர ரசிகர்கள் ஏன் அவரை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் அவர் கொடுக்கற அந்த ஆக்யூரேட்டான வரலாற்று தகவல்கள் தான். தமிழ்ல கடற்படை போர்கள், கப்பல் கட்டுமானம் பத்தியெல்லாம் இவ்ளோ டீட்டெயிலா எழுதினவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. மராட்டிய கடற்படை தளபதி கானோஜி ஆங்கிரிய பத்தியும் சோழர்களின் மாபெரும் படையெடுப்புகளை பத்தியும் அவர் கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு. சும்மா இல்லங்க, அக்ரமந்தாரம், சர்ப்பமந்தாரம் மாதிரியான பழங்கால கப்பல்களோட டெக்னாலஜி, கருட வியூகம், சர்ப்பவியூகம் மாதிரியான சிக்கலான போர் வியூகங்கள், இது எல்லாம் அவர் விவரிக்கிறத படிச்சா நாம நேரா அந்த போர்க்களத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா ஒரு ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அளவுக்கு தகவல்களை ஒரு நாவல்குள்ள கொண்டு வரணும்னா என்ன பண்றது? அதுக்குதான் அவர் அந்த பெரிய பெரிய வாக்கியங்களை பயன்படுத்தினாரு. இந்த ஸ்லைட்ல YMR 26 அப்படிங்கிற ஒரு வாசகர் சொல்றத பாருங்க. ஒரே வாக்கியம் ஒரு முழு பத்தியா நீளுது, என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு தகவல்களை அவர் உள்ள வச்சிருப்பாரு. இதை நீங்க அவசர அவசரமா படிக்க முடியாது. உங்க ரீடிங் ஸ்பீட குறைச்சு அந்த வரலாற்று உலகத்துக்குள்ள உங்களை முழுசா அர்ப்பணிச்சு படிச்சாதான் புரியும். சோ சாண்டில்யனோட அந்த ஜீனியஸ் மைண்டை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு ரூல் இருக்கு. அவர் புக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 முக்கியமான விஷயம் வேணும். ஒன்னு, நிறைய நேரம். 2வது, அதை விட நிறைய பொறுமை. அந்த பிரம்மாண்டமான உலகத்தை ரசிக்கணும்னா ஒவ்வொரு வார்த்தையா வர்ணனையா உள்வாங்கி படிக்கணும். ஏதோ கதையை மட்டும் தெரிஞ்சுக்கலான்னு வர்ணனைகளை ஸ்கிப் பண்ணீங்கன்னா அவர் பல வருஷம் ரிசர்ச் பண்ணி உருவாக்குன அந்த துல்லியமான வரலாற்று உலகத்தோட மேஜிக்கை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ கடைசி பகுதி, பகுதி 3. சாண்டில்யனின் டிஜிட்டல் மரபு, அச்சு ஊடகத்திலிருந்து நவீன பிக்சல்கள் வரை அந்த காலத்து எழுத்து இந்த காலத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
20ஆம் நூற்றாண்டோட மத்தியில எழுதப்பட்ட ஒரு பத்திரிகையாளரோட நுணுக்கமான எழுத்துகள் இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்துல எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னு பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குல்ல. கதையோட வேகம் கம்மி, படிக்க கஷ்டம்னு பல விமர்சனங்கள் இருந்தாலும் கடல் புறா, யவனராணி, கன்னிமாடம் மாதிரியான அவரோட மாபெரும் படைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் கெத்தா நின்னுட்டு இருக்கு. புஸ்தகா, ஸ்டோரி டெல் மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல புக்ஸாவும் பல மணி நேரம் ஓடுற ஆடியோ புக்ஸாவும் இன்னிக்கும் ஆயிரக்கணக்கான புது வாசகர்களை கவர்ந்து இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அவரோட வரலாற்று நாவல்கள் எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் விற்பனை சாதனையை படைச்சதுன்னா, கமல் சுவலபில் மாதிரி ஒரு புகழ்பெற்ற சர்வதேச அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சாண்டிலியன் தான் தமிழ்நாட்டோட 4வது மிக பிரபலமான எழுத்தாளர்னு அதிகாரப்பூர்வமாவே சொல்லியிருக்காரு. அவர் இறந்த 40 வருஷத்துக்கு மேல ஆகியும் அவரோட புத்தகங்கள் இன்னிக்கும் ரீப்ரிண்ட் ஆகிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு அவருக்கு இருக்கிற அந்த அசுரத்தனமான டிமாண்ட புரிஞ்சுக்க இந்த ஒரு டேட்டாவை பாருங்க. ஸ்டோரி டெல் மாதிரி ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல சாண்டிலியனோட காவியங்களை அவ்வளோ ஆர்வமா கிடைக்கிற வாசகர்களை ட்ராக் பண்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட டிஜிட்டல் ட்ராக்கிங் குக்கீஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. மார்க்கெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ்னு பல வழிகளில் வாசகர்களோட டேட்டாவை அவங்க அனலைஸ் பண்றாங்கன்னா, சாண்டிலியனோட படைப்புகளுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நிஜமாவே மலைப்பா இருக்குல்ல. சரிங்க, நாம இப்போ இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். வரலாற்று தகவல்களோட அந்த நம்ப முடியாத ஆழம், வியக்க வைக்கும் கடற்படை வியூகங்கள், அப்புறம் அதை படிக்க தேவைப்படுற அந்த அர்ப்பணிப்பு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு சாண்டிலியன் நாவலை எடுத்து படிக்க நீங்க ரெடியா? அந்த மாபெரும் வரலாற்று பயணத்துல மூழ்கி போற அளவுக்கு உங்ககிட்ட பொறுமை இருக்கா? யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான அலசலை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட சந்திப்போம்.